வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு அன்னையின் ஆசியோடு இன்றைய சிந்தனைகள். புண்ணியம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம். இந்த புண்ணியத்தினுடைய அளவுகோல் நாம் எப்படி புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த கதை நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கு. தமிழகத்திலிருந்து ஒரு பிராமண குடும்பம், கும்பகோணத்திலிருந்து ஒரு பிராமண குடும்பம் காசிக்கு செல்லுகிறது. கணவன், மனைவி, ஒரே ஒரு மகன். இவர்கள் மூவரும் காசிக்கு சென்று இங்கிருந்து எடுத்து சென்ற பணத்தை வைத்து அங்கே ஒரு வீடு வாங்கி அங்கே வரக்கூடியவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இந்த பெண் குழந்தை வளர வளர இவருக்கு நம்மிடத்தில் இருக்கும் பொருட்களை தானம் செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சிவதீட்சை பெற்றவர்களுக்கு நாம் அன்றாடம் உணவு கொடுக்க வேண்டும். கால்நடைகள் தண்ணீர் அருந்துவதற்கு குளம் அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு நிறைய இந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி செய்து கொண்டே இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த தாயும் தந்தையும் இறக்கின்ற தருவாயில் இந்த மகளுக்கு ஒரு வீட்டையும் ஒரு சில சொற்பமான பணங்களையும் மகளிடத்தில் கொடுத்து, இதை பத்திரமாக வைத்துக்கொள், உன் வாழ்நாளில் இது உனக்கு தேவைப்படும், எல்லாவற்றையும் தானம் செய்திருக்கிறார்கள் என்று கூறி சென்றார்கள். அவர்கள் இறந்த பிறகும் இந்த பெண் தானம், தர்மம் இதையெல்லாம் செய்து கொண்டே இருந்தார். வருகின்றவர்களுக்கு அன்னம் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது, தினமும் காசி விஸ்வநாதரை வணங்குவது, அவருக்கு தேவையான பொருட்களை கொடுப்பது, இப்படி செய்து கொண்டது. ஒரு காலத்தில் இவளுடைய வீட்டின் மீது கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதையும் வாங்கினால் வீடும் முழுகிவிட்டது. மீண்டும் மீண்டும் கடனை வாங்கி ஒரு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி இவள் தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த கடனை கேட்டு அவர்கள் தொந்தரவு செய்கிறார்கள். அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒரு சாமியார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனவான் வீடு இருக்கிறது, அங்கே சென்று நீ கடனை கேட்டு வாங்கி இவர்களுக்கெல்லாம் கடனை கொடுத்து விடு, பிறகு அவரிடத்திலே நீ வேலை செய்து இந்த கடனை அடைக்கலாம். இந்த பெண்ணும் அந்த தனவானிடத்திலே சென்று கடன் கேட்பதற்காக சென்றார். அப்பொழுது ஊர் பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறார்கள். இந்த பெண் தயங்கி தயங்கி தங்களிடத்திலே ஒரு உதவிக்காக வந்திருக்கிறேன், எனக்கு கடனாக கொஞ்சம் பணம் வேண்டும், நான் நிறைய பேரிடத்திலே கடன் வாங்கிவிட்டேன், அதை எல்லாவற்றையும் கடனை அடைத்துவிட்டு ஒருவரிடத்தில் கடனை வைத்துக் கொண்டால் கடனை அடைப்பதற்கு வசதியாக இருக்கும், நீங்கள் கொடுத்து உதவினீர்களே ஆனால் நன்றாக இருக்கும், எவ்வளவு பணம் வேண்டும் என்று இந்த தனவான் கேட்கிறார். அதற்கு இந்த பெண்ணும் ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கும் என்று கூறும். இந்த பெண்மணியிடத்தில் இப்பொழுது நாம் பணம் இல்லை என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பெரியோர்கள் இந்த பெண்மணியை பற்றி நன்றாக அறிந்தவர்கள். தான தர்மம் செய்யக்கூடிய இவளுக்கு பணம் இல்லை என்று சொல்லிவிட்டோமே என்ற கெட்ட பெயர் ஏற்படும். அதனால்
இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் கொஞ்சம் வெளியிலே வாருங்கள் என்று அழைத்து வந்து, உங்களிடத்தில் உங்கள் தந்தை கொடுத்த வீட்டையும் பணத்தையும் இழந்து விட்டீர்கள், மீண்டும் கடன் வாங்கி வைத்திருக்கிறீர்கள், அடமானம் வைப்பதற்கு எதுவும் இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் உங்களை நம்பி எப்படி பணம் கொடுக்கும்? அந்த பெண்மணிக்கும் நீங்கள் சொல்லுவது சரிதான், என்னிடத்தில் பணம் கடன் வாங்குவதற்கு அடமானம் வைப்பதற்கு எந்த பொருளும் இல்லை. ஆனாலும் நீங்கள் கேட்பதினால் நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன். எனக்கு இந்த 5 லட்சத்தை நீங்கள் கொடுத்தீர்களே, ஆனால் இந்த கடனை நான் திருப்பி தரும் வரையில் எனக்கு வருகின்ற புண்ணியங்களை உங்களுக்கு நான் மாற்றித் தருகிறேன். இந்த புண்ணியம் எல்லாம் எப்படி வருவது என்பதை எப்படி நான் தெரிந்துள்ளேன். உங்கள் வீட்டின் எதிரிலே இருக்கக்கூடிய குளம் கூட நான் கட்டியதுதான். இந்த குளத்தில் பறவைகள், கால்நடைகள், மனிதர்கள், தனவான்கள், கண்ணியவான்கள் எல்லோரும் நீர் எடுத்து செல்கிறார்கள். அதில் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். என்றைக்கு இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு தேவையான புண்ணியங்கள் வந்து சேருகிறதோ அன்றைக்கு தாங்கள் என்னிடத்தில் கூறினால் போதும். இல்லை என்றாலும் நான் உழைத்து உங்களிடத்திலே இந்த கடனை அடைத்திருக்கிறேன். இதை எப்படி நான் நம்புவது? இதற்கெல்லாம் இந்த ஊர் பெரியோர்கள் என்ன நினைப்பார்கள்? இது ஒரு மதிகட்ட வேலை அல்லவா? உடனே இந்த பெண்மணி கூறினால், இதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வது என்றுதானே கவலைப்படுகிறீர்கள். இந்த புண்ணியம் உங்களுக்கு எப்படி சேருகிறது என்பதை எண்ணிதானே கவலைப்படுகிறீர்கள். அதை பற்றி கவலைப்படாது. இந்த புண்ணியம் சேருவதற்கும் ஒரு வழி சொல்லுகிறேன். இந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய இந்த மகா பெரிய லிங்கம், காசி விஸ்வநாத லிங்கம், இந்த லிங்கத்தை தண்ணீரில் எடுத்து போடுகிறேன். இது முழுகிவிடும். என்றைக்கு இந்த லிங்கம் மேலே எழுந்து வருகிறதோ அன்றைக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் உங்களுக்கு புண்ணியங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து சேர்ந்து விட்டது என்று அர்த்தம். நீங்கள் பணத்தை தாருங்கள், நான் கடனை அடைத்து விட்டு வருகிறேன். இவருக்கு எதுவும் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த பெண்ணும் அந்த சிவலிங்கத்தை எடுத்து குளத்திலே போட்டு, குளத்திலே போட்டவுடன் அந்த சிவலிங்கமும் கருங்கல்லாக இருக்கக்கூடிய சிவலிங்கமும் பஞ்சாட்சர ஜபம் சொல்லி அந்த சிவலிங்கத்தை குளத்திலே போட்டு மூழ்கிவிட்டது. இந்த சிவலிங்கத்தை பஞ்சாட்சர ஜபத்தை கூறி அந்த குளக்கரையில் மூழ்கடிக்க வைத்துவிட்டு இவள் சென்று அந்த கடன்களை அடைத்து வந்தால், இந்த தனவானுக்கு இதை கொடுத்து விட்டோமே என்று ஒரு வருத்தம் இருந்தாலும் இவள் பொய்யானவள் என்று நிரூபித்து விடலாம். ஏனென்றால் இந்த சிவலிங்கம் வரவில்லை என்றால் பொய்யானவள் என்று நிரூபித்து விடலாம். வந்துவிட்டால் இவள் நல்லவள் என்று கூறிவிடலாம் என்கின்ற எண்ணத்தில் மறுநாள் காலை அந்த குளக்கரையில் வந்து அமர்கிறார். அந்த இடத்திலே நிறைய பேர் அமர்ந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான ஒரு பசுமாடு வந்து அந்த குளத்திலே நீரை பருகுகிறது. அப்படி பருகிய உடனே மேலதாளங்களோடு வாசனாதி திரவியங்களோடு சங்கு முழங்க அந்த சிவபெருமான் மேலே வருகிறார். அதை பார்த்த உடனே இந்த தனவானுக்கு கைகள் தன்னாக மேலே சென்று வணங்கு. ஏன்னா இது இறைவன் ஒரு பசுமாடு வந்து தண்ணீரை பருகியதற்கே 5 லட்சம் ரூபாய் புண்ணியம் கிடைத்து விட்டது. அந்த சிவபெருமான் மேலெழும்பி வருகிறார் என்றால் இந்த பெண் எவ்வளவு தர்மம் செய்து எவ்வளவு புண்ணியங்களை செய்திருக்கிறார்.
உடனே அந்த தனவான் அவளுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து தான தர்மங்களை செய்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தார். ஏன்னா இன்றைக்கு நாம் பணம் பணம் என்று பணத்தை நோக்கியும் பொருளை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்ப்பதே நமக்கு மிக உன்னதமாகும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் வேண்டும், அளவிற்கு அதிகமாக பொருள் வைத்துக் கொள்வதும் பாவமே. எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல அந்த காசி விஸ்வநாதரை பிரார்த்தனை செய்ய